அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூரிய, கலகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் ஸ்நான முதலிய சந்தியா வந்தன சற்கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்பு கூடிய ஓசை ஒளியை கரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பொழுது கொண்டு தாயிற் சிறந்த கோயில் வள்ளி தந்தை சொல்மிக்க மந்திரமலையின் அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தன்னை வழங்குவது உழைத்து துணை அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசம் இருக்கிறான் பெண்ண படிக்கின்றான் என்று சொல்லப்படி தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்லாசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்கல சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லையவர்கள். அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமி ஆகிவிட்டேன். இப்படி தலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறைக்கப்பட்டுடைய இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்படுவது 1000 சுற்றுவார்கள் என்கிறது. சும்மா டம்புக்கிட்ட பண்ணாரு அதானே படிச்சேன். அதனால வந்த வரி இந்த வரி இங்கே சாத்திரையாக்க தண்ணி வரி கொலா வரி சனவரி பிப்ரவரி போய் இப்போ வந்து அடிக்கடி இருக்கிறது. ஏன்னா எண்ணி துணிய கருமும் துணிந்தவன் எண்ணுவோம் என்பதையும் வள்ளுவன். ஆக எந்த இடத்துக்கு சென்றால் நாம் எதை சரியாக செய்ய வேண்டும் என்று ஒரு வரமுறை கொண்டு உண்டு. அந்த வரமுறைக்குட்பட்டு அடியனும் இந்த இடத்திலே காண்பித்திருக்கிறோம். என்னுடைய இதயபூர்வமான அனைத்து விதமான கலைஞர்கள் வாழக்கூடிய மண் இந்த மண்ணுக்கு ஒருதல் தலைக்கண் என்னுடைய சிறந்தாத வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பாம்பெண்கள் பாம்பறியும் என்பார்கள். ஒரு கலைஞரை பற்றி இன்னொரு கலைஞனுக்கு நன்றாக தெரியும். அப்படி கலைஞர்கள் வாழக்கூடிய இந்த அழகம்பட்டி மண்ணிலே அடியில் வந்து விட்டேன் என்றால்
இந்த இடத்தில் எனது கழகம் சரியாக நடக்க வேண்டும், அதுவும் கதை சார்ந்த விஷயங்களாக. அப்படி பார்க்கும் பொழுது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனே விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியை அல்லல்வோம், வல்வினைவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்காள் என்று கணபதியை சிந்தை நினைத்து கதைக்கு நாயகனாம் கந்தம் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. ஏனென்றால் உலகத்தில் குருவருள் இல்லை என்றால் திருவருள் கிடைக்காது, குருவே துணை என்று கூறுவோம். அப்படிப்பட்ட சத்குரு ஆகப்பட்டவன் இந்த உலகத்திலே எம்பெருமான் ஈசனுக்காக அப்பனுக்கு பாடம் சொன்னவன் சுப்பன். அவனே இந்த இடத்திலே குருவாக சண்முக வேலனை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ நாராயண, ஓம் நாராயண. சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தனின் உலகத்துடைய திருவடி உள்ள வேண்டும் என்று கலியுகத்திலே நாம் கால் வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என் மனது உலகாங்கித அடைகிறது. இருப்பதும் இந்த இடம் இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் புயலுக்கு பின்னால் வரும் அமைதி என்பார்கள். வந்த உடனே நானும் கவனித்தேன். கிட்டத்தட்ட 3.25 நாளிகை
அப்படின்னா 3:45 நாளையில 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்தா ஆட்டம் பாட்டம் புயல் அடிச்சிச்சு. இப்போ பூரா அமைதியாயிருச்சு. இருக்கட்டும். ஆக தென்றல் வீசும் நடுவீசி வேலையிலே இந்த இடத்தில் நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடிவதற்கு நீண்ட இடைவெளிக்கு பின் காரணம் நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோசல் கேட்பது நன்று, நல்லார் குடங்கள் வரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நாம் வந்த இடத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே உலகத்தில் எத்தனை விதமான தெய்வம் உண்டு. காரணம் மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள். தெய்வம் எங்கே இருக்கிறது என்றால் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். ஆக இந்த உலகத்திலே இப்படி தெய்வம் எங்கே இருக்கிறது தேடி பார்க்கும் பொழுது 4 வகை குணைத்தனுடைய குணாதிசயங்களை இறைவன் வகுத்து கொடுத்திருந்தாலும் தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. இருக்கட்டும். மாப்பிளாய் அதெல்லாம் எங்க இருக்கான்? சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். ஆக தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. ஏன் கடவுளை தவறு செய்ததாக சரித்திர புராண இதிகாசம் எல்லாம் கண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து விட்டோம் இல்லாமல் பிறந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்றான். ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சோதனைகள் இப்படி ஏற்படத்தான் செய்யும். இருப்பினும் அதை கடந்து இந்த உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் அவள்தான் என் தாய் ரணகாளியம்மன். ஏன்னா உலகத்திலே எத்தனை விதமான அவதாரங்களை எடுப்பதற்கெல்லாம் அன்னை மூலகாரணம் ஆதிபராசக்தி, வாழைவராகி, நிதி கல்யாணி, பக்தர்களுக்கு கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளவேணி, திருநேத்திரி, ஆரணி புகழகாரணி, அநாதரட்சகி, கௌரி வருவி என்றெல்லாம் நாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மாமதுரையிலே மீனாட்சியாக, இன்று அகில உலகம் போட்டக்கூடிய அழகப்பட்டி மண்ணிலே ரணபத்ரகாளியாக எங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த அலங்கார அருமையான சொரூபத்தை மாற்றி தீய சக்திகளை அழிப்பதற்கு கையிலே திரிசூலத்தை என்று காளியாக, நீலியாக, காட்டேரியாக, அதிலும் ரணபத்ரகாளியாக காட்சி கொடுப்பாள். அப்பேற்பட்ட தாயை தொழுவோம். இங்குள்ள தீமைகள் எல்லாம் அகற்றி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையின் நாயகியை தொழுவோம். நமோ நாராயண. ஓடி வரும் காளியம்மா மலைபோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா. அழக மண்டி மட்டில் வீட்டிருந்து ஆட்சி செய்யும் ரணபத்ரகாளியம்மன் சந்நிதிக்கு வருவோம் எங்கள் குறை தீருமம்மா. நாசமா போச்சு. மறுபடி தினேஷ் அவர் வர சொல்லு. இந்த ஆர்டர் பஞ்சாயத்து நீதியா நடக்கணும் போல. என்ன நியாயம்? நீதி நியாயம் இவ்வளவு நேரம் நீங்க நீதி நியாயத்தை பத்தி ஏன்ட்ட பேசுறியா? அழகா பாடுனீங்க. சரி, நாங்களும் ஏதோ ஓரளவுக்கு வாய்ச்சோம். சரி, இவ்வளவு நேரம் பாடிட்டு திடீர்னு ஏன் இப்ப பாட்டுல தீய வச்சு விட்டீங்க? பாட்டில் தீ வச்சு விட்டாங்க. தீ பிடிச்சா தம்பி, தீ பிடிக்க தீ பிடிச்சா நல்லா நடக்கும்யா. இது பாட்டில் தீ வைப்பதில்லை. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அதாவது விதை ஒன்றோட சுரை ஒன்று மலைக்குமா? விதை விதைத்தவன் விலை இருப்பார், திணை விதைத்தவன் திணை இருப்பார். சில பேர் பழமொழி சொல்லுவாங்க, நம்ம நாட்டு பழமொழி, ஊமை ஊரை கணக்கு பெருச்சாடி வீட்டை கிடக்கும். அந்த மாதிரி இவர் ஊமையா இருந்துகிட்டு இப்படி வாட்சி காட்டினாரு. எல்லாம் நீங்க எல்லாம் கலைஞர்கள். இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பொதுவாகவே நாம் கடவுளோட பக்தி பாடல்களை அதிகமாக பாடுவதற்கு புழங்கக்கூடிய ராகம் இருந்தால் அது ரேவதி ராகம். அந்த ரேவதி ராகத்தை, ரேவதி எப்படி அந்த ரேவதி இல்லையா, ராகத்தை சொல்றீங்க, அந்த ரேவதி ராகத்தை நான் பாடும் பொழுது இதுல தம்பி கல்யாண சுந்தரம் அவர் ஒரு ஞானஸ்தன். ஏன்னா அவங்க அண்ணன் பாலபுரி, டிஎம் பாலபுரி, அவர் பெரிய நாவலர், எனக்கெல்லாம் மூத்த கலைஞர் அவர். அப்படி வாரிசு கலைஞர்களே இவர் வாட்சி காட்டும் பொழுது நாம பாடாம இருந்தா இங்க உள்ளவங்க கவனிப்பாங்கல்ல, என்னடா பெட்டிக்கார வாசிக்கிறாரு,
அந்த ஆள் வாசிக்கிறவங்க வாங்கி கூட பண்ண மாட்டானே அப்படின்னு ஏமல தவறு வருமா இல்லையா? அப்ப அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. தாங்கள் கூற வரும் கருத்து அதைத்தான் சொல்றேன். ஏன்னா சுருதி மாதா லயம் பிதா, ஒரு புருஷன் மட்டும் அடிச்சிருந்தா பிள்ளை பிறக்கும் அப்படின்றது பொதுவான நியதி. இந்த பிள்ளை இடத்துல கீதம் அப்படின்ற ஒரு பிள்ளை நான் என்னைக்குமே பிள்ளைதான் நீங்க. ஆனா இந்த கீதம் அப்படின்றதுக்கு தாய் தந்தை யாரு? பெட்டிட்டு அம்மா, மிருதங்கந்தே அப்பா. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த கீதம் என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். அப்ப இதை வாசம் பொழுது இந்த ராகத்திலே எத்தனை விதமான பாடல் உண்டு. நான் பாடுவதற்கு அவர் வாய்ச்சார் இல்லையா? நான் பாட்டு சாமி பாடத்தை பாடி அவர் அந்த ராகத்தை வந்து அந்த பாட்டை வாய்ச்சாரா இல்லையா? ராகத்தை வாய்ச்சிக்க சொல்லுவாங்க. சரி மவனிசா சனி பமரீசா, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருநீக்கி தந்தாய் போற்றி போற்றி, கருணை முகங்கை ஓராறு காக்கும் கரங்களோ முருகை வாழும் வீடாறு, முகமாதையனும் வீடாறு, மரத வச்சவே தண்ணி ஊத்துவா. அது பாடுங்க. பாடுறது அவர் வேலை, வாசிக்கிறது அவர் வேலை. வாசிக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கைச்சாடை கட்டுறது எனக்கு பிடிக்காது. மறைமுகமா செஞ்சாருங்க, நான் சொல்லக்கூடாது நினைக்கிறேன். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்து வேண்டாம், தண்ணி ஊத்து இப்படி சொல்றாரு. இது எந்த தண்ணி? இல்லைன்னா ராவா போயிருவாங்க. சோமா பானம் இல்லைன்னா உடலாம் எரியுது. அதே தண்ணி ஊத்துவா. நீ சொல்றது எனக்கு இங்க எரியுது. நீ இப்படி பாத்தியாரு எங்களுக்கு குறையும்
வணங்கி இந்த இடத்திலே ஒரு தகுதியான கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருப்பது கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வ சாதாரண சிற்றூராக இருக்கலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமைகள் என்றார்கள். அந்த பெருமைகளை என ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் சொல்வார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி, கோன் எவ்வளியோ குடிபடை அவ்வழி. ஆகிய தமிழ் மூதாட்டி நம் பாட்டி அழகாக சொன்னால் அவை பெருமாட்டி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்படி செங்கோல் விழித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்க்கும் பொழுது முதலிடம் பிடித்து நம் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்தவன் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. தமிழா இன உணர்வுகள் என்றான் தாடிக்கார தந்தை பெரியார் கூட சமீப காலத்திலே. ஆக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவன் பாரதி. செப்பு மொழி 18 உடையார், இனி சிந்தனை ஒன்றுடையார். இப்படி 30 கோடி முகமுடையார் என்று மொழிக்கும் இனத்திற்கும் தாய்ப்புக்கும் மொழியும் பெருமை சேர்க்கக்கூடிய எத்தனையோ புலவர்கள் பாடிய இந்த நிலையிலே தமிழனுடைய பெருமை மட்டுமல்ல, எல்லையை விரிவுபடுத்தி கடல் அதை கடந்து விரிவுபடுத்தி காட்டி இந்த பெருமைகளை நிலைநிறுத்திய மன்னன் புகழை பாடுவோம். அந்த காலத்திலே மன்னன் புகழை பாடுவது என் போன்ற பாவலர்கள்னா புலவர்கள் பெருமக்கள் பாடுவார்கள். அப்படி பாடக்கூடிய நேரத்திலே நானும் தேவலோகத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மன்னனுடைய புகழை பாடி நாட்டின் பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்பது இந்த நாரதனுடைய கூற்று. எனவே நன்றி கரணிகளின் நாயகனே வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனின் வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ பிள்ளையர் பெரிய கோவில் தந்து வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பழிநாடு வாழ்கவே.
நன்றியா 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 நன்றிங்க நன்றி நன்றி. தூக்கத்தில் இருந்தாலும் என்னையும் கௌரவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், நல்ல உண்ணத்தோடு கைதட்டிய கலா ரசிகைகளுக்கு நன்றி. அதற்கு மூல காரணம் என்னுடைய பாடிய நண்பர் தம்பி அருமை தம்பி பழனியப்பா. அந்த இதில் நீங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கொடும்பாடு சத்திர மண்ணுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் 72 பாளையப்பட்டுகளிலே கொடும்பாடு ஒரு அந்த ஏன்னா விடுதலை வாங்குவதற்கு முன்னதாக நாம் அந்நியருடைய ஆட்சியிலே அந்த அடிமை விலங்கை தகர்த்தெறிவதற்கு நாயக்கவார்களால் சூழப்பட்ட 72 பாளையப்பட்டுகளாக குறிப்பதிலே கொடும்பாளூர் சித்திரம் அதிலே அங்கே ஒரு இடம் பிடிக்கின்றது என்றதை பார்க்கும் பொழுது அந்த மண்ணிற்கு இனி ஒரு மகுடம் உண்டு என்றால் அது எங்களுடைய பழனியப்பா ஆடியோஸ். இதயபூர்வமான நன்றி. அப்படி இதயம் கணித நன்றிகளை நாமும் இவ்விடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்றான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே இந்த இடம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் நாமும் கதை சார்ந்த விஷயங்களாக பார்க்கும் பொழுது இந்த புண்ணியமான பூமியிலே கேள்விப்பட்டேன். நேற்றெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்ததாக. அன்பு தம்பி இளையராஜா, ஆந்தவுடைய இளையராஜா வந்தாரா? அதுல பூரா குத்தாட்டம் போடுதே ஒன்னி பூரா குடைஞ்சிச்சு நினைக்கிறேன். தலைவரே நான் வாங்கிக்கிறேன். என்ன பாட்டு? சரி 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 பாடுவோம் 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 தலைவரே நீங்க உட்காருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உட்காரு உட்காருங்க. ஆக இந்த அடகுபட்டி மண்ணிலே அவனிடம் சொல்லக்கூடிய வகையிலே ரணகால் பத்ரகாளி வாசலிலே இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறொடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொடையாகிறது. இதுதான் உலக நீதி. இன்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர். மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் நின்று கொள்ளக்கூடிய அர்ஜுனுடைய கையிலே உள்ள காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கண் ஜாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக உலகத்துக்கு சொன்ன வாசகம்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உழைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், பீரத்தில் நடமன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். ஓர் நாள் எல்லை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கல்வனது கல்வனதென்றோ காணீபம் நடுவவிட்டாய், காணீபம் நடுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணன், சொல்பவள் கண்ணன், துணிந்து நெல் தர்மபாட
போற்றுவார் போற்றலும் பூட்டுவார் பூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினார் கண்ணனை தாக்கினார் கண்ணனை கொலை செய்கிறார் காண்டிவ விடுக நின் கை வெள்ளையிடுக இக்காலமெல்லாம் சிவக்கு வாழ்க பரித்ராணாய சாருணாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்சாரணாத்தாய சங்கமாமி யுஜே யுஜே வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதது வல்லவள் வந்தடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா நன்றி நன்றி. உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் என்றும் உறங்காது. இப்படி நிக்கிறவங்க அந்த இடங்களை பூர்த்தி செய்யலாம்ல. ஓரத்தில் நிக்கிறதா என்ன இருக்கு இருக்கட்டும்.
ஆக ஓரம் அதுவே நல்ல ஒரு சாரமாக அமைந்து விட்டால் நமக்கெல்லாம் ஒரு விதத்திலே பாரம் குறைந்து விட்டது. இருக்கட்டும். ஆக இந்த இடத்திலே ஒரு தரமா கேட்டு ஏதோ சத்தம் கேட்கிறதே, கவனித்து பாருகிறேன். ஆமா சத்தம். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒளியா? என்ன சத்தம் இந்த நேரம் ஒளியா? என்ன சத்தம் என்ன சத்தம் நம்ம தான் கேட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அமைதியா இருக்காங்க. ஏன்டா அவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா நாங்க வாட்டுக்கு நிம்மதியா தூங்குறவங்க நீங்க சத்தம் போட்டு எழுப்பிட்டு இருக்கீங்க. காவு காவட்டு கத்திக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு பாதிச்சாமத்துல வந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் அந்த சத்தத்தினுடைய ஓசையை உற்று நோக்கி பார்க்கப்படுது. முதலிலே கேட்டது ஆளோலோசோ. ஆளோசை என்றால் என்ன அர்த்தம்? ஆ என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள் லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு பொறுத்தனை ஆராய்ந்து ஆளோலோசோ என்று அழகான முறையிலே கவிதை பண் பாடிக்கொண்டு இருக்கிறார். இவள்தான் கலைகளுக்கெல்லாம் அதிபதி, கலை அரசி. இவள் என்ன ஒரு சாரீரவளம், என்ன ஒரு சங்கனாத மொழியை கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனா முதலிலே கேட்டது என்னவோ ஆளோலோசோ, அடுத்து கேட்டது ஆளோலோசோ. கவி இருக்கிறார். மங்கை தான் யாரும் எனக்கே தெரியல. மங்கை கையை சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமான மாதிரி எங்கே இந்த மங்கை இருக்கிறார் ஏன் என்று தேடி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஆமா, அதாவது மூன்றாவது சத்தம் கேட்ட ஆளோ லவ் சோகம்ல யார் அது? எல்லாம் உள்ள இருந்து எவ்வளவு இருந்து லவ் காட்டிக்கிட்டு செங்கி வங்கிய சிவகாமி நினைப்பினிலே சிவகாமி ஆடல் அரசி. இங்கே அவள்தான் நடராஜன் எம்பெருமான் ஈசன் அல்லவா? ஆடினானே தில்லையிலே, நாம் ஆடுவது அழகுபட்டி எல்லையிலே. அன்று அவள் ஆடினாள் தில்லை என்று சொல்லக்கூடிய அம்பலத்திலே. நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் அழகம்பட்டி மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்திலே. அவன்று ஆடியது திருக்கூத்து, நாம் ஆடியதோ திருக்கூத்து நாடகம். ஆக இந்த முக்கூத்தை ஒட்டாகி பார்க்கும் பொழுது இவள்தான் பேரிசையா பாடுகிறார் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சரீர வளமும் சாரீர வளமும் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? பார்ப்பதற்கு மகிழ் பார்வதி ராஜநடிகை என்பது பார்வதி ராஜநடிகை. பார்வதி ராஜநடிகை. பணம் பெரிதல்ல, அவருடைய மனம்தான் பெரிது. என்னை பாராட்ட வேண்டும் என்று. ஏன்னா அவங்களோட மூத்த நடிகைகள் சொல்லுவாங்க இல்லையா, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையிலே கொட்டுப்பட வேண்டும் என்று. ஒரு கலைஞனை பாராட்டி அன்பளிப்பு கொடுப்பது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அந்த வகையிலே என் தாயாக இருந்து அன்பு தாய் பார்வதி அம்மா ராஜநடிகளுடைய சார்பாக அன்பளிப்பு கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கும் அவர் சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றி கண்டிக்கிறத வணக்கம். ஆக பாடுவார், பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை வைத்து அற்புதமான முறையில் நடந்தார். அப்படி ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாதியா? என்ன காரணம்? இப்ப பாடுறீங்கல்ல, அப்படித்தான் கொக்கர சர்வபூதியா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மயிலுடைய குரலோசை அப்படித்தான் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் பாருங்களேன், பார்ப்பதற்கு கண்ணங்கரையில் என்று இங்க ஒரு அண்டங்காக்கா கத்துறத அண்டங்காக்கா கத்துதுன்னா அதுக்கு இருக்குன்னா நான் கேட்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். நான் அதிகமா பேசுறது இல்ல, பேச வேண்டிய இடத்துல பேசுறேன். இது வந்து பாட வேண்டிய நேரம். இப்ப மயில் அழகாக ஆடும், அதுக்கு பாட தெரியாத போது இவங்க ஓசை நீங்களும் கேட்டீங்க. அப்படி விஷயம் அவ்வளவுதான், அந்த மயிலுக்கு முன்னால குரல் ஓசை. ஆனா குயிலாகப்பட்டது கூவும், கண்ணங்கரையில் இருக்கு, மரமட்ட குலகப்பட எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அதனுடைய ஓசை மட்டும் மிக இனிமையாக ரம்மியமாக கேட்க அழகா. இப்ப கேட்டுச்சு இல்லையா? ஆனா அந்த இசை கேட்கும் பொழுது இங்கிட்டு இருந்து ஒரு சத்தம் கிடைச்சு. அதெல்லாம் காக்கா கேட்கலையே, அது வந்து ஓந்தி இல்லை, காக்கத்தான். ஏன்னா நான் கவனிச்சு பார்த்தேன். எப்பொழுதுமே இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். காக்கைக்கும் குயிலுக்கு சம்பந்தம் உண்டு. கூகைன்றது குயில், இது வந்து காக்கை. கவி காலமேக புலவன் இரட்டை மொழிகளில் கவி பாடி இருக்கிறான். சம்பந்தமே இருக்காது, ஆனா சம்பந்தப்படுத்தி பாடுவதில் அவனை போல உலகத்தில் பெரியார் யாரும் கிடையாது. பாடுனா காக்கைக்கா காகுகை, கூகாக்கை காகாக்கை, கோக்கூக்கு காக்கைக்கு, கொக்கக்க கைக்கைக்கு, காக்கைக்கு கைக்கை காகா. இது தமிழிலே ககர வரிசையிலே கவி காலமேக புலவன் பாடிய பாடல். ஏன் பாடணும்? ஏடா காக்கா கூக்க கேட்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. அதாவது உங்களுக்கு தெரிய விஷயம், சில கிராமங்கள் நடக்கக்கூடிய விஷயம் அதாவது யாரும் குற்றம் தவறாக சொல்லவில்லை.
படிக்காத ஒரு பாமரர்களுக்கு தெரியாத விஷயம் படித்தவருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள். நாம தான் படித்து புத்தகம் பட்டம் பதவி இருக்காது இப்படி அடைவோம். அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழலாம் சில கருத்துக்கள் தெரியும். ஏன்னா இந்த காகம் இருக்கே தன்னுடைய இனப்பெருக்கிறதுக்காக கூடு கட்டி தன்னுடைய அந்த முட்டையிட்டு அடைகாக்கும். ஆனா குயில் இருக்கு பாருங்க, இதுக்கு தானாக அடைகாத்து முட்டையை குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை இயற்கையிலேயே இறைவனுக்கு கொடுக்கிற குயிலுக்கு. கிட்டத்தட்ட காக்கையினுடைய முட்டையும் குயிலுடைய முட்டையும் வெண்மையும் நீல நிறமும் கலந்து இருக்கும். அப்ப இது என்ன செய்யணும், இந்த கூடு கட்ட முடியாத கூகை குயில் இருக்கே அது காக்கையினுடைய கூட்டில் முட்டையிட்டு போயிடும். இதை அறியாத காக்கை என்ன செய்ய தான் முட்டை தானே அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து அடைகாத்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு குஞ்சு பொறிச்சு அதனுடைய உருவம் வழிபட்டு அந்த ஒரு குழந்தை பூமியில பிறக்குது, ஒரு தாயினுடைய யோனி வழியாக வந்த உடனே எந்த குழந்தை என்ன செய்யும், முதல்ல அழுகைதான். அழுகலை இந்த குழந்தை அழுகணும், அழுதாத்தே இந்த குழந்தை போத உயிரோட இருக்கு நமக்கு தெரியும். அதனால ஆனா சிரிக்க பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தையாகப்பட்டது சிரித்துக் கொண்டே பிறந்தது. எலிசாவை சரவணை என்னன்னே விஷயம் இருக்கு. எனவே அப்படி என்ன செய்ய, அப்பொழுதுதான் இந்த காக்கையாகப்பட்டது ஆத்தாடி காண்டு கரைகிற சத்தம் கேட்கக்கூடிய குஞ்சுகள்லாம் இது நம்மளுக்கு பிறந்தது, நம்மளுடைய இனம், நம்ம குஞ்சு, நம்ம வீட்டு பிள்ளைய கூண்டு குயிலா கூவுதுன்னா இது குயிலோட குஞ்சுகள் சொல்லி அப்பதான் இந்த காக்கை இனம் பிரிக்குமா. இனம் பிரிச்சு நீ அந்த பக்கம் போ இந்த பக்கம். இன்னொன்று தெரியுமா, குயிலாகப்பட்டது காக்கையாகப்பட்டதுக்கு இதுக்கு 8 நாள் ஆகப்பட்டது தவிர்த்துத்தான் காக்கையாகப்பட்டது பறக்க ஆரம்பிக்கும். ஆனா குயிலுடைய குஞ்சு அப்படி இல்லை, பிறந்த மூளைமுக்கானாலேயே பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இனம் பிரிக்கக்கூடிய தன்மையை உற்று நோக்கி கண்டவன் காலமேகப்படவன். அதுக்குத்தான் பாடுறான் காக்கை காக்கூகை என்று இரற்ற பொழுதில் கவி பாடுறான். அது மாதிரி இந்த இடத்துல இங்க குயில் கூவன ஆரம்பிச்சுன்னா அந்த காக்கா வந்துருச்சு, அது அண்டங்காக்கா கொண்டக்காய் இந்த மாதிரி இருக்கு. குயிலாக கூகிறான். ஏன் இப்படி பாடுகிறான் பார்க்கலாம். சங்கீத ஞானத்தோடு சலகையிட்ட மாதுவாக ஆடி பாடி கொண்டிருக்கிறார். என்ன கபாடி குழு ராமா என்ன கபாடி குழு சரி முருகன் நினைவு குழு சார்பாக அன்பளி குழு பெருமசியத்தை அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி வாழ்வு கொள்ளணும். இப்படி வாங்க ஒரு பொன்மானை நான் காண தகுதித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாலை சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாலை சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாலை சங்கீதம் நீ பாடு. Dari
நன்றி 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 நன்றி. சலங்கையிட்ட மாதுவை சந்திப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பெருமக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்திலே கழகம் 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 என்றாலும் இதை கன்னித்தமிழ்நாட்டை கவிதை பண்பாடிப்பட்டிருக்கிறார் காலமகள் இன்று கவிதை மகளாக ஏன் ஏன் இப்படியெல்லாம் பாடுகிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆக இந்த இடம் மேலும் சிறப்பாக இருக்கிறது. இருப்பினும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் முடிச்ச வயலுக்கு 3 ஆண்டு ஆச்சு. அதனால கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக என்னடா வந்தாங்க, என்னமா அவன் பாட்டுக்கு வள்ளி வந்தாங்க, பாடி ஆடிட்டு போயிட்டாங்க, நாரதம் வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடுனேன், ஒண்ணுமே இல்லாம போச்சு என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனால எனவே சந்திப்பவரை சந்தித்து உங்களை இன்னும் சற்று நேரத்துக்கு அடியை சிந்திக்க வைக்க வேண்டும். அப்படி சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் பெருமான் சுந்தரனை நினைத்து அந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஏன் எதற்காக எங்க எப்படி சுந்தரை பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க பாத்தீமா போட்டி, என்னோட போட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? போட்டி கொடுக்கறத கையோட கூட்டி வந்திருக்க மதுரையில இருந்து. யார் பாரு உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பு கீதப்பிரியன் அவரு கவனிச்சாங்களா? சொன்னாங்களா அந்த ஆளு கொழுப்ப கரைக்கல் இருக்கு. யாருக்கு யாரு அந்த உலகத்துல போட்டி? நான் கேட்கிறேன், போட்டி ஓட்டம்னா ஜெயிக்க முடியுமா? யாரோட போடணும்? ஆனால் ஒன்று சொல்வாக்காகப்பட்டது மிகச் சிறந்தது. தீயினா சுட்டப்படும், ஆறாதே நாவினா சுட்டப்படுகின்றன. எனது உள்ள ஆறும் எது ஒண்ணு, ஆனா நாவில சுட்டப்பட ஆறுமா? சொல்ல மாற்றக்கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுக்காக உயிரை விட்டால் கூட தவறல்ல. அப்படி இழந்தான், எதையும் கொடுத்த துணிந்தான். சச்சக்கரவர்த்தியாக திகழ்ந்த 56 தேசங்களுக்கும் அதிபதியாக திகழ்ந்தவன் அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர பூபதி. கடைசியில பொய் சொல்லி வச்சே காட்டுவனான விஸ்வாமித்திர மகரிஷி. ஆனால் என்னாச்சு, கடைசியில கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நாடிலிருந்து நகரிலிருந்து கட்டிய மனைவியை இழந்து பெற்ற பிள்ளையை இழந்து அனைத்தையும் இழந்து சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானான் ஹரிச்சந்திரன். பாரதத்திலே ஒரு உண்டு பீஷ்மன். அந்த பீஷ்மரை தன்னுடைய தகப்பனுக்காக கொடுத்த வாக்குக்காக இளமையை வாரிவிட்டு காலமுறை கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தார். இப்படியெல்லாம் சரித்திர புராணங்கள் உண்டு. இருந்தாலும் சத்தியம் என்று வந்தாலே அதனுக்கு பலவிதமான சோதனைகள் இருக்கும். பார்க்கலாம். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி இப்படி தூங்கிக்கிட்டு தான் நான் யாருக்கா போட்டி விடுறது? அதுக்குதான் நான் சொன்னேன், நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? நாளைக்கு அழகுப்பட்டியில வந்து கீதப்பிரியா மாதிரி போயிட்டான்னு சொல்லிடக்கூடாது. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என காட்டுதமா சொந்தங்களை காட்டி சோதனைக்கு எத்தனை போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தர்மம் என காட்டுதமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் காலம் விட்டு சக்தியினை கூட்டி ஆண்டவனும் நேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் நேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி
சம்பகுளத்து சண்முகராஜா சந்திப்போம். சம்பவம் அதானே உங்களுக்கு தெரியும். இசைக்கலைஞர்லாம் அவங்களுக்கு தனியா ஒரு பேர் வச்சிருக்கான். அவர் பேரு சானா முனா என் சூனான்னு வச்சிருக்கேன். பாபா சமுவா வா அறிவாலையும் அறம்பொருள் அறிய